ஓகே. என்ன உங்களுக்கு உடம்பு சரியா எப்படி வரலையா? மக்காவுக்கு கையில் இன்னும் குட்டியா கையில் என்ன குதிச்சு? என்ன முள்ளு குட்டின்னு சொன்னாங்க. மீன் உள்ள கை விட்டுருக்கணும் கொடுக்குங்க. கூடக்குள்ள ஏதாவது கை விடுச்சுன்னா அப்படிதான் செருப்புக்கு இன்னும் சொல்லுவாங்க. செருப்பு காலுக்கு எப்படி செருப்பு வந்ததுன்ற மாதிரி அது கைக்கில் சொல்றதுக்கு காரணமே இந்த முள்ளு குத்தி தான் கத்தி கட்டினா போயிட மாட்டான். கைக்கில் வாங்கி போடுவான். அதுதான் ஃபஸ்ட்டு போட்டு மீன் நிறைய வரும். ரவி அண்ணா பஞ்சாப் இது என்ன சொல்லுங்க காஞ்சி காய்ச்சி மாதிரி இது நல்லா இல்லை போட்டுடலாமா? உடஞ்சிட்டு ஆல்ரெடி எல்லாமே. ஹெல்த்திலாம் வரது கிடையாது. இப்போ அதிகமாக ஹெல்த்தியே வரது கிடையாது. எப்படி வேணா சின்னதானா எப்படி அப்படி கொடுக்கல? ஓகே அப்படி கொடுக்கல பீஸ் வர்ற மாதிரி. ஓகேவா? வண்டி எடுத்துட்டேன். எங்க வண்டியை இல்லையா? எல்லாம் முடிஞ்சது எல்லா வேலையும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியல. கோயிலுக்கு தான் போய் வேண்டாங்க. முதல் மெயின் ஃபார்மாலிட்டிஸ் அதானே. நேற்று ஒரு கோயிலுக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம். சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு எங்க கோயிலுக்கு போயிட்டுனா இன்னைக்கு சேனியம்மா கோயிலுக்கு போனோம். சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போனோம். பாட்டிக்காட்டு முடி சொல்லிடுறாங்க. அது யாரு? அவங்க நான் போக மாட்டேன். போக மாட்டியா? அப்போ அவன் நல்லவர் கிடையாது. அதுதான் நல்லவர்களை பண்ணுறாரு. போனது இல்லை அதனால போக மாட்டேன். போனாலும் அங்கே தான் வரும். எல்லாமே அங்கே தான். இந்த சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம வெட்டுற மாதிரி வெட்டினா வேலைக்கு ஆகுது. என்னம்மா? 5 முள்ளுவலையா? எவ்வளோ சைஸு? பெருசா? இந்த மாதிரியா? நல்லா இருக்குமா? அது மாதிரி அது டேஸ்ட்லி சும்மா செம்ம டேஸ்ட் இது. சொன்ன மாதிரி இப்போ கிஞ்சா வைக்கிறது நதி மாதிரியா? அவரே ஏன் குடிக்காது இருந்தீங்களா? அண்ணா வாங்க கை கொஞ்சம் லைட்டாக அவரை வேணுங்க. அண்ணா வரேன் இருப்பா. இது நான் வெட்டுற மாதிரி வெட்டுறேன். இது அப்படி தான் முள் வரும். இந்த மாதிரி வெட்டினா முள் வராது. சைஸ் வந்து நீங்கள் எப்பவுமே சின்னதாக வாங்காதீங்க. இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. அடுத்த டைம் முள் வர வாங்கினா பெருசாக தான் வாங்கணும். இதுதான் வாங்கக்கூடாது. தெரியுங்களா? முள் இது போக இருக்குண்ணே. அப்படியே தனியாக உங்களுக்கு முள் வந்துடும். தனியாக சதையும் வந்துடும். ஆமாம் சின்ன சின்னதாக இருந்தால் நான் வெட்ட முடியாது. நீங்கள் பாருங்க ஒரு சவுண்ட் கூட வராது. ஏன்னா அந்த முள் இருக்குது. இந்த கண்டிஷன் இருக்கா அந்த கண்டிஷன் தான் வெட்டிட்டு இருக்கோம். முள் எப்படி தெரியாதுல்ல? இல்லை முள் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் எடுத்துருவாங்க ஈஸியாக. முள் வராதுண்ணா. முள் எப்படி இருக்கோ ஆமா நீங்க பாரு நல்லா தெரியும் அவனுக்கு. அது தனியா முள் தனியா ஈஸியா வந்துடும் அவனுக்கு. அவன் எப்படி தான் இருப்பான் இப்படி இருப்பான். எப்படி தான் எடுத்தாலும் பிரிக்க முடியாது. அது சின்ன சின்னதா இருக்குல்ல. ஐயோ அது ரொம்ப கஷ்டம் அது. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா பெருசா வாங்கிட்டேன். ஓ அதெல்லாம் நிறைய
முக்கியம் எடுக்காம போட்டுருவோம். நவுண்டில் தானே ஏமா இதுதான் லாஸ்ட் ஆர்டர் சொன்னேன். நவுண்டில் தானே சரி போடு, எங்கே போட போகுது? கால் பண்ணிட்டேன் நைட்டா நைட் ஞாயிற்று பண்ணிட்டேன் 2 மணி ஓ ஆன டைம்ல ரெண்டு நாளைக்கு புதகம் தானே. யார் மாமே? மாசம் யாருடா? நானும் வந்து இந்த அக்கா. ஆமா. ஆஹா. ஒரு மீனுக்கு 1 கிலோ. நாளைக்கு எடுக்க முடியாது. திருப்பிக்காரங்க ஆகிதான் இருக்குது. நம்ம ஆளையே காணா பெருசு பண்ண 3 நாளைக்கு திருக்க வேண்டி கொஞ்சம் நாள் கட்டுவோம். எப்போ போனி அப்படியா வெளியே நீ பேச அதான் எனக்கு கேட்டியா என்னடா வந்து போனேன் அப்போ தான் போனியா அப்போ இல்லையா கலா அந்த சைடு வெயிட் பண்ண தூக்கி காட்டுனா வீட்டு போகணும். தூக்கி காட்டு ஏன் முன்னாடி சொல்லவா இல்லையா? சரி அது எத்தனை தூக்கி காட்டு பேசாது தூக்கம் வருதுன்னா வா நானா வீட்டு வர போகலான்னு சொல்லிட்டு இப்போ நேட்டா வீடியோ எதுவும் 2 மணிக்கு அது என் வண்டி சார்